இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, 2023ல WWE யாரும் நெனச்சு பார்க்காத விதமா ஷாக்கிங்கா WWE ரிட்டர்ன் வந்த சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் யார் யாருன்னு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அது இல்லாம உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் 2024ல எந்தெந்த டேட்டுக்கு WWEக்கு வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது இல்லாம ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்லாம் நெறையா இருக்கு. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, WWE 2023ல நடந்த ஷாக்கிங்கான மூவ்மெண்ட் என்னென்னன்னு இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டா நம்மளோட பிரேவ் ஒயிட்டோட இறப்பு. அதாவது யாரும் எதிர்பார்க்காத விதமா நம்மளோட பிரேவ் ஒயிட் இறந்துட்டாரு. 2வதா நம்மளோட பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் பங்க் WWEக்கு ரிட்டர்ன் வந்தது தான் 2வது இடத்துல இருக்குது. 3வது இடத்துல நம்மளோட WWE TKO நிறுவனத்திட்ட வித்தது தான் 3வது இடத்துல இருக்குது. 4வது இடத்துல இருக்கிறது 4வதா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் ரா பிராண்டுக்காக கஸ்டமைஸ் சாம்பியன்ஷிப்பை WWEக்கு கொண்டு வந்தார். அதாவது ரா பிராண்டுக்காக, அதாவது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு கொண்டு வந்தார். இது 4வது இடத்துல இருக்குது. 5வது இடத்துல இருக்கிறது நம்மளோட மெயின் ஈவெண்டான ஜே உசோ ரோமன் ரெயின்ஸை வின் பண்ணது தான் 5வது இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸா உங்களோட WWEவோட அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனா ரோமன் ரெயின்ஸ் 2024ல எந்தெந்த டேட்டுக்கு அப்பீரியன்ஸ் ஆவார்னு இப்போ ரிவீல் ஆயிருக்கு. அதாவது ஜனவரி 5ஆம் தேதி நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வரப்போகிறார். அதுக்கப்புறம் 19ஆம் தேதி நடக்கிற ஸ்மாக்டவுனுக்கு உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வரப்போகிறாரு. ரோமன் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த டேட்டில் ரோமன் ரெயின்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததா WWE நேற்று நடத்தின லைவ் ஷோஸான, அதாவது மெடிசன் ஸ்கொயர் கார்டில் நடந்த லைவ் ஈவெண்ட்டில் நம்மளுடைய சிஎம் பங்க் முதல் நாள் அதே மாதிரியே இன்னொரு அரினாவில் நம்மளுடைய ரேண்டி ஓட்டனும் ஏஜி ஸ்டைலும் ஒரு டாக்டிங் மேட்ச் விளாண்டுருக்காங்க. அந்த அரினாவிலேயே நம்மளுடைய ரேண்டி ஓட்டனோட மேட்ச்சு தான் ஹையஸ்ட்டு கிராசிங்காக இருக்குதுன்னு இப்போ நம்மளுடைய WWE சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்மளுடைய சிஎம் பங்க் விளாண்ட மேட்சான நம்மளோட சிஎம் பங்க்கும் டாமினிக் மிஸ்டீரியோக்கும் மேட்ச் நடந்துச்சு. அந்த அரினாலேயே நம்மளுடைய சிஎம் பங்க் மோதினது தான் ஹையஸ்ட் கிராசிங்னு இப்போ நம்மளோட WWE சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்மளுடைய மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் நம்மளுடைய சிஎம் பங்க்குக்கும் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோவுக்கும் மேட்ச் நடந்துச்சு. இதுக்கு நம்மளுடைய AEW ரெஸ்லரான நம்மளுடைய கிறிஸ் ஜெரிக்கோ கன்கிராச்சுலேஷன்னு நம்மளுடைய கிறிஸ் ஜெரிக்கோ சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்ததாக நம்மளோட பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் பங்க்கும் நம்மளுடைய MVP-யும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை நம்மளுடைய சிஎம் பங்க் அவரோட சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக நம்மளுடைய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனான நம்மளுடைய செத் ரோலன்ஸோட பிரேவ் ஒயிட்டுக்காக ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸாக நம்மளோட ஸ்டிங் இப்போ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது AEWக்கும் கோல்டுபர்க் வந்தால் கோல்டுபர்க்கோட என்னோட கடைசி மேட்ச்சு நான் விளையாட ஆசைப்பட்றேன், அதாவது அது ஒரு ட்ரீம் மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்டிங்கு இப்போ சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸாக நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் டேல நம்மளோட R-Truth ஒரு மெம்பராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்மளுடைய VRP சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாருமே இருக்கிறாங்க, ஆனால் நம்மளுடைய R-Truth இல்லை. அதை நம்மளுடைய R-Truth ரியாக்ட் பண்ணுற விதமாக நம்மளுடைய நம்மளோட R-Truthோட ரியாக்ஷனை பாருங்கள். எங்கடா நான் மட்டும் காணா, மற்ற எல்லாருமே இருக்கிறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய R-Truth ஒரு எமோஜி மாதிரி போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸாக நம்மளுடைய AEW ரெஸ்லரான MJF AEWவில் அவரோட கான்ட்ராக்டை ரீசைனிங் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டாக 2024 நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு நம்மளோட ஏஞ்சல் கார்சாவும் அமோட்டோ கரிலாவும் ஸ்மாக்டவுனுக்கு வரப்போகிறாங்களாம். நெக்ஸ்ட் நியூஸாக நம்மளோட சிஎம் பங்க் WWEக்கு ரிட்டர்ன் வந்ததுனால நம்மளோட WWE இதுக்கப்புறமும் ஒரு 3 ரெஸ்லர்ஸை நம்மளோட WWE ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஸ்லர்ஸ் யாருன்னு இன்னும் லீக் அவுட் ஆகலை. நெக்ஸ்ட் நியூஸாக 2023ல் நம்மளோட மெயின் ஈவெண்ட்டான ஜே உசோ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்காக 4 தாட்டி மோதியிருக்காரு. அந்த 4 தாட்டிலுமே நம்மளுடைய ஜே உசோ வின் பண்ணவே கிடையாது. அதாவது 2023ல்
கிளாஸ் ஆஃப் த சாம்பியன்ஷிப்ல நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட சாம்பியன்ஷிப்புக்காக மோதினாரு. இதுலயும் நம்மளுடைய ஜே உசோ தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஹில் அண்ட் நெசல்லயும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட மோதினாரு. அதுலயும் தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் சம்மர் ஸ்லாம்ல நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட மோதினாரு. அதுலயும் தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா ரால வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் கூட சாம்பியன்ஷிப்புக்காக மோதினாரு. அதுலயும் நம்மளுடைய மெயின் இவனான ஜே உசோ தோத்துட்டாரு. நெக்ஸ்ட் நியூஸா இந்த வருஷம் நடக்க போற ஹால் ஆஃப் ஃபேமர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் கண்ட்ரோலில் தான் இருக்க போகுதாம். வின்ஸ் மெக்மேன் கண்ட்ரோலில் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் கண்ட்ரோலில் தான் இருக்க போகுதாம். நெக்ஸ்ட் நியூஸா இந்த ஃபோட்டோவை பாருங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நம்மளுடைய பட்டிஸ்டாவா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய பட்டிஸ்டா உடல் மெலிந்து ரொம்ப ஒரு நம்மளுடைய பட்டிஸ்டாவை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இப்போ மெயின் நியூஸுக்கு வருவோம். நம்மளுடைய பட்டிஸ்டா 100 தெரு நாய்க்களை எடுத்து நம்மளுடைய பட்டிஸ்டா வளர்க்குறாராம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டாக டபிள்யூக்கு 2023 ரிட்டர்ன் வந்த சூப்பர் ஸ்டார் யார் யாருன்னு பார்க்கலாம். 2021 ராயல் ரம்பில் சஸ்பென்ஸாக ரிட்டர்ன் வந்தது நம்மளுடைய எட்ஜ். அதுக்கப்புறம் மணி இந்த பேங்க்கில் நம்மளுடைய ஜான்சினாவோட ரிட்டர்ன். அதுக்கப்புறம் சம்மர் ஸ்லாமில் நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வந்தார். அதுக்கப்புறம் ரெசல்மேனியாவில் நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேன் கோடியை சஸ்பென்ஸாக யாரும் எதிர்பார்க்காம ரிட்டர்ன் வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் கூட ஒரு மேட்ச் பண்ணார். அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரே வாய்ட்டுக்கும் நம்மளுடைய எலை நைட்டுக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்மாக் டவுனில் நம்மளுடைய ராக் ரிட்டர்ன் வந்தார். அதுக்கப்புறம் சர்வைவர் சீரிஸுக்கு நம்மளுடைய வைப்பர் ராண்டி ஓர்டன் ரிட்டர்ன் வந்தார். அதுக்கப்புறம் அதே சர்வைவர் சீரிஸில் நம்மளோட பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் பங்க் சர்வைவர் சீரிஸுக்கு ரிட்டர்ன் வந்தார். அதாவது 10 வருஷம் கழிச்சு நம்மளோட சிஎம் பங்க் டபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்தார். இன்னைக்கு ரெஸ்லிங் நியூஸ் அவ்வளோதான் ப்ரோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.